நாங்கள் நிதி கூற்றுக்கள் தொடர்பான சீராக்கங்கள் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அதுல இறுதி சீராக்கமாக நாங்கள் தற்பொழுது படிக்க இருப்பது டெப்ரிசியேஷன், அதாவது பெருமான தேய்வு. ஆதனம் பொறி உபகரணங்கள்ல பெருமான தேய்வு அல்லது சொத்துக்களின் பெருமான தேய்வு என்று நாங்கள் சொல்லுவோம். அதைத்தான் இப்ப நாங்க பார்க்க போகின்றோம். டெப்ரிசியேஷன் என்று சொல்லுவாங்க. பெருமான தேய்வு என்றால் என்ன? அதாவது ஒரு சொத்தின் கிரயத்தில இருந்து, கிரயம்ங்கிறது கொள்வனப்பு பெறுமதி, உங்களுக்கு தெரியும், வாங்கிய விலை. அந்த கிரயத்தில இருந்து அதன் பயன்பாடு ஆயுட்காலத்தின் முடிவில், அதாவது அதன் பயன் தரும் ஆயுட்காலம், இந்த பயன் தரும் ஆயுட்காலம் என்றா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பார்ப்போம். அந்த பயன் தரும் ஆயுட்காலத்தின் முடிவில் உள்ள இறுதி பெறுமதியினை கழித்து வரும். அதாவது இறுதி பெறுமதிங்கிறது கடைசி பெறுமதி, இழிவு பெறுமதி என்று சொல்லுவோம். நாங்க ஸ்கிராப் வேல்யூ என்று நாங்க சொல்லுவோம். எஞ்சிய பெறுமதி என்று சொல்லுவோம். முடிவு பெறுமதி என்று சொல்லுவோம். அதாவது அந்த பொருளை இறுதியில விற்கக்கூடிய பெறுமதியாக காணப்படும், அல்லது அந்த பொருள் பயன்படுத்தி முடிந்ததன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட வெலுவோடு காணப்படும். அந்த வெலுதான் இறுதி பெறுமதி. உங்களுக்கு தெரியும், வீட்டுல ஒரு கதிரை ஒன்று இருக்கணும். வீட்டுல ஒரு கதிரை ஒன்று இருக்குது, வாங்கி 2-3 வருடங்களாக பாவிச்சிட்டீங்க. வாங்கக்குள்ள அதுல விலை ஒரு கதிரோட விலை 10,000 ரூபாய். அது 3 வருடத்துக்கு பிறகு நீங்க அதை விற்க எதிர்பார்க்கின்ற ஒரு விலை இருக்கும். அந்த விற்க எதிர்பார்க்கின்ற விலை உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாய் என்று சொல்லுவீர்களே, ஆனால் அதுதான் அதுல இறுதி பெறுமதியாக காணப்படும். சொத்தொன்றின் கிரியத்திலிருந்து அதன் பயன்பாடு ஆயுட்காலம் என்பது அந்த சொத்தினை பயன்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்ற காலப்பகுதி. ஒரு சொத்தினை பயன்படுத்த எதிர்பார்க்கின்ற காலப்பகுதி, அல்லது ஒரு சொத்தினை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கின்ற உற்பத்தி அலகுகள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு பயன் தரும் ஆயுட்காலம் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த பயன்பாடு ஆயுட்காலத்தின் இறுதியில் உள்ள இறுதி பெறுமதியை கழிக்க வருவது தேய்வடையக்கூடிய பெறுமதியை சொல்லுவோம். இந்த தேய்வடையக்கூடிய பெறுமதியை அதன் பயன் தரும் ஆயுட்காலம் முழுவதற்கும் ஒரு சீராக பகிர்ந்தளிக்கும் முறைதான் பெருமான தேய்வு. அதாவது சொத்தின் தேய்வடையக்கூடிய பெறுமதி, சுருக்கமாக சொன்னால் ஒரு சொத்தின் தேய்வடையக்கூடிய பெறுமதியை அதன் பயன்பாடு ஆயுட்காலம் முழுவதற்கும் பகிர்ந்தளிக்கும் முறைதான் என்ன? பெருமான தேய்வு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப பெருமான தேய்வு எப்படி நாங்க கணிப்பீடு செய்யலாம்? அதாவது ஒரு ஆண்டுக்கான பெருமான தேய்வு எவ்வாறு கணிப்பீடு செய்யலாம் என்றால், சொத்தின் கிரய பெறுமதியிலிருந்து அதன் எஞ்சிய பெறுமதியை கழிக்க வேண்டும். கிரய பெறுமதியிலிருந்து எஞ்சிய பெறுமதி அல்லது இழிவு பெறுமதி அல்லது இறுதி பெறுமதியை கழித்து வருகின்ற தொகையை அதன் பயன் தரும் ஆயுட்காலம் அல்லது பயன்படுத்த எதிர்பார்க்கின்ற ஆயுட்காலத்தால் பிரிக்க வருவது ஒரு ஆண்டுக்கான தேய்வாக கருதப்படும். உதாரணமாக நாங்கள் சொல்வோம், ஒரு மோட்டார் வாகனம் காணப்படும். ஒரு மோட்டார் வாகனம் கிரயம், அதில் கிரய பெறுமதி 5 லட்சம், 5,60,000. அது கிரய பெறுமதி 5,60,000. கிரயம் என்பது அதன் கொள்விலை, அதனை வாங்கிய விலை. அதுக்கு பிறகு அதனுடைய எஞ்சிய பெறுமதி தருகின்றால், எஞ்சிய பெறுமதி அல்லது இழிவு பெறுமதி, ஸ்கிராப் வேல்யூ, அல்லது இறுதி பெறுமதி என்று சொல்லுவாங்க. அது 60,000. அதாவது இந்த மோட்டார் வாகனத்தை அதன் பயன் தரும் ஆயுட்காலத்துக்கு பயன்படுத்தி முடிஞ்சதுக்கு பிறகு விற்க எதிர்பார்க்கின்ற விலை அல்லது அதுக்கு காணப்படுகின்ற ஒரு பெறுமதி தான் அந்த இழிவு பெறுமதி. பெறுமதி இல்லாமலுக்கு போகாது, ஒரு பொருள் பெறுமதி இருக்கும். அவை அந்த பெறுமதி. அதுக்கு பிறகு அதனை பயன்படுத்த எதிர்பார்க்கின்ற பயன் தரு ஆயுட்காலம் அல்லது பயன்பாடு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயன்படுத்த எதிர்பார்க்கின்ற காலம், உதாரணத்துக்கு 10 வருடங்கள், 10 years. 10 வருடங்கள் இதனை பயன்படுத்த எதிர்பார்க்கின்றார். அப்ப 10 வருடங்களின் பின்னர் தான் இந்த 60,000 ரூபாய் எஞ்சிய பெறுமதி காணப்படும். ஆக இதற்கான பெருமான தேய்வை கணிக்க சொன்னால் நீங்கள் கணிப்பிட வேண்டியது பெருமான தேய்வு, ஆண்டுக்குரிய பெருமான தேய்வு. ஆண்டுக்கான பெருமான தேய்வு அதுக்குரிய சமன்பாடு கிரயம் அல்லது கொள்விலை. கிரயம் அதனுடைய எஞ்சிய பெறுமதி, ஸ்கிராப் வேல்யூ, எஞ்சிய பெறுமதி. அதன் கீழ் யூஸ்ஃபுல் லைஃப் டைம், அதாவது பயன் தரு ஆயுட்காலம். ஆகவே பாருங்கள், இந்த கிரயத்துக்கு நாங்க சி என்று சொல்லுவோம். இது காஸ்ட். இந்த கிரயத்துக்கு சி என்று சொல்லுவோம், காஸ்ட். மைனஸ் இந்த எஞ்சிய பெறுமதிக்கு ஸ்கிராப் வேல்யூ, எஸ் என்று சொல்லுவோம். ஸ்கிராப் வேல்யூ எஸ். இந்த பயன் தரு ஆயுட்காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் யூஸ்ஃபுல் லைஃப் டைம். ஆகவே சிலர் இவ்வாறு பயன்படுத்துவாங்க, சி மைனஸ் எஸ் சிங்கிள் யூஸ்ஃபுல் லைஃப் டைம், ரைட்? ஆகவே யூடி என போடுவாங்க, யூஸ்ஃபுல் லைஃப் டைம், பயன் தரு ஆயுட்காலம். ஆகவே இதனுடைய கிரயம் 5,60,000 ரூபாய் மைனஸ்
ரூபாய் எஞ்சிய பெறுமதி. அதன் கீழ் 10 வருடங்கள் 10 years. ஆகவே 560,000 60,000 போனால் 500,000. அதன் கீழ் 10 சமன் 50,000 ரூபாய் ஆண்டுக்கான பெறுமான தேவை. ஆக ஒரு வருடத்துக்கு தேய்வடையக்கூடிய பெறுமதி 50,000 ரூபாவாக காணப்படும். ஒரு வருடத்துக்கு தேய்வடையக்கூடிய பெறுமதி 50,000 ரூபாவாக காணும். ஆக 10 வருடங்களுக்கு எவ்வளவு தேவையடையும்? 50,000 தர 10. ஒரு வருடத்துக்கு 50,000 சொன்னால் 10 வருடங்களுக்கு 50,000 தர 10 500,000 5 லட்சம் தேய்வடையும். ஆக பெருமான தேவை என்பது இதுதான். பெருமான தேவை கணக்கிடும் முறையும் இதுதான். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம் தேய்வடையக்கூடிய பெறுமதி. அவை தேய்வடையக்கூடிய பெறுமதி, அதாவது பெருமான தேய்விடக்கூடிய பெறுமதி என்று சொல்லலாம், அல்லது தேய்வடையக்கூடிய பெறுமதி டிப்ரிசியபிள் வேல்யூ என்றும் சொல்லுவோம். பெருமான தேய்வடையக்கூடிய பெறுமதி. பெருமான தேய்வடை என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்க பார்க்க போகின்றது பெருமான தேய்வடையக்கூடிய பெறுமதி. பெருமான தேய்வடையக்கூடிய பெறுமதி முக்கியமான விஷயம் இது. பெருமான தேய்வடையக்கூடிய பெறுமதி. பெருமான தேய்வடையக்கூடிய பெறுமதி டெப்ரிசியபிள் வேல்யூ. பெருமான தேய்வடையக்கூடிய பெறுமதி, அதாவது ஒரு சொத்து பெருமான தேய்வடையக்கூடிய பெறுமதி எவ்வளவு, அதாவது எவ்வளவுக்கு பெருமான தேய்வடையும் என்பதுதான் இதனுடைய சுருக்கம். அதாவது சொத்தின் கிரயத்திலிருந்து அக்குறித்த சொத்தின் எஞ்சிய பெறுமதி, சொத்தின் கிரயத்திலிருந்து அக்குறித்த சொத்தின் எஞ்சிய பெறுமதியினை கழிக்க வருகின்ற பெறுமதிதான் தேய்வடையக்கூடிய பெறுமதி. குறித்த சொத்தொன்றின் தேய்வடையக்கூடிய பெறுமதி, அதாவது குறித்த சொத்தொன்றின் தேய்வடையக்கூடிய பெறுமதி என்பது சொத்தின் கிரயத்திலிருந்து, அதாவது கொள் விலையிலிருந்து அதன் எஞ்சிய பெறுமதியினை கழிக்க வருவது தேய்வடையக்கூடிய பெறுமதி என்று நாம் சொல்லுவோம். இது 2 அடிப்படையில காணப்படும். புதிதாக ஒரு சொத்தை வாங்கினால் அது முதல் வருடத்துக்கு சொத்தின் கிரயத்திலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழித்து வருவது தேய்வடையக்கூடிய பெறுமதி. உதாரணத்துக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி மோட்டார் வாகனம் கொள்வனவு செய்யறோம். இந்த மோட்டார் வாகனத்தின் கிரயம் 5,60,000. அதனுடைய பயன்பாடு ஆயுட்காலம் இது தேவையில்லை. எஞ்சிய பெறுமதி தருகின்றார். எஞ்சிய பெறுமதி அல்லது விளிவு பெறுமதி 60,000. ஆகவே இதனுடைய தேய்வடையக்கூடிய பெறுமதி எவ்வளவு கேட்டால் 5,60,000 60,000 கழித்தால் 5 லட்சம். இந்த 5 லட்சம் தான் தேய்வடையக்கூடிய பெறுமதி. அதைத்தான் நாங்க பயன்தரும் ஆயுட்காலத்துக்கு பிரிச்சு ஒரு ஆண்டுக்கான பெருமான தேவை கணக்கு. இந்த 500,000 தான் தேய்வடையக்கூடிய பெறுமதி என்று நாங்க சொல்லுவோம். அப்ப தேய்வடையக்கூடிய பெறுமதி வந்து புதிதாக வாங்கும். இப்ப 1 வருடம் 2 வருடம் பாவித்ததன் பின்னர் 1 வருடம் 2 வருடம் பாவித்ததன் பின்னர் அதனுடைய தேய்வடையக்கூடிய பெறுமதி கேட்டால் என்ன சமன்பாடு? அப்ப 2 அடிப்படையில் நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். முதலாவது தேய்வடையக்கூடிய பெறுமதி கணிப்பிடக்கூடிய சமன்பாடு தேய்வடையக்கூடிய பெறுமதி சமன் டெப்ரிசியபிள் வேல்யூ சமன் கிரயம் எஞ்சிய பெறுமதி. இது முதலாவது புதிய சொத்துக்களுக்கு பொருந்தும். இரண்டாவதாக பாருங்கள், முக்கியமானது இடையில வந்து, அதாவது பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுதோ, முதலாவது வருடம் பயன்படுத்திட்டோம், 2வது வருடம் பயன்படுத்திட்டோம், இப்ப 3வது வருடத்துக்கு ஒரு கேள்வி பெறும். சொத்தின் தேய்வடையக்கூடிய பெறுமதி என்று கேட்டால் தேய்வடையக்கூடிய பெறுமதி 2 சமன்பாடும் தெரிந்திருக்க வேண்டும். தேய்வடையக்கூடிய பெறுமதி சமன் முதலாவது பொருந்தும் புதிய சொத்துக்களுக்கு முதல் தடவை கேட்கின்றோம். 2வது பொருந்தும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சொத்துக்கு இடை நடுவே தேய்வடையக்கூடிய சொத்தின் பெறுமதி எவ்வளவு என்று கேட்டால் அதற்குரிய சமன்பாடு பாருங்கள், முக்கியமானது. கிரயம் திரண்ட தேய்வு சக எஞ்சிய பெறுமதி. இந்த எஞ்சிய பெறுமதி அல்லது எஞ்சிய பெறுமதிக்கு பயன்படுத்துகின்ற சொல் இழிவு பெறுமதி அல்லது இறுதி பெறுமதி அல்லது முடிவு பெறுமதி என்று நாங்க சொல்லலாம். பாருங்க, தேய்வடையக்கூடிய பெறுமதி கிரயம் இப்ப திரண்ட தேய்வையும் எஞ்சிய பெறுமதியையும் கூட்டி கழிக்கலாம். மொத்தது கிரயத்திலிருந்து திரண்ட தேய்வு என்பது உங்களுக்கு தெரியுமா? திரண்ட தேய்வு என்பது மொத்த தேய்வு. ஞாபகம், மொத்த தேய்வு தேய்மான ஏற்பாடு என்று சொல்லுவாங்க. மொத்த தேய்வு, அதாவது 1 வருடம் 2 வருடம் தேய்வடைந்தால் அந்த 2 வருடத்துல பெருமான தேய்வை கூட்டி வருவதுதான் திரண்ட தேய்வு அல்லது திரண்ட பெருமான தேய்வு. அந்த பெருமான தேய்வையும் கழிச்சாத்தான் உங்களுக்கு என்ன செய்யும்? தேய்வடையக்கூடிய பெறுமதி. அல்லது இந்த சமன்பாடு இவ்வாறும் எழுதலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி பின்பற்றலாம். இது கூட்டல் கழித்தல் அடையாளம். இது பாருங்க, பிரேக்கெட் போட்டால் இது 2ஐயும் கூட்டி கழிக்கணும்டா. பிரேக்கெட் போட்டால் அடைப்புக்குறிக்குள்ள 2 பார்த்தால இது 2ஐயும் கூட்டி கழிக்கப்படும். இந்த அடைப்புக்குறியை நீக்கினால் இந்த சம போட்டா பிள்ளை. இந்த அடைப்புக்குறி நீக்கினால் எவ்வாறு அந்த சமன்பாடு வரும் என்றால் பாருங்கள், சமன் கிரயம்
சய திரண்ட தேய்வு அல்லது பெருமான தேய்வு, திரண்ட பெருமான தேய்வு. பெருமான தேய்வு வந்து தனியா போட இல்லாது திரண்ட பெருமான தேய்வு சய எஞ்சிய பெருமதி. அப்ப ரெண்டையும் கழிக்கணும். பிரேக்கெட் இல்லாட்டி இது சரி. கிரயம் சய திரண்ட தேய்வு சய எஞ்சிய பெருமதி ரெண்டையும் கழிக்க விடலாம் கிரயத்தில இருந்து. சோ இதுதான் சமன்பாடு. உங்களை டியூட்ல இந்த சமன்பாடு இல்லாமல் இருக்கும். ஆகவே எழுதிக் கொள்ளுங்கள். டியூட்ல இல்ல, எழுதிக் கொள்ளுங்கள். டியூட்ல பக்கத்தில் எழுதிக் கொள்ளுங்கள், இடவசதி இருக்கின்றது. அடுத்த தலைப்பை விட சொத்தின் ஆண்டுக்கான தேவின் பெருமதியினை தீர்மானிக்கும் காரணம். அதாவது சொத்தின் ஆண்டுக்கான பெருமான தேய்வு தொகையை தீர்மானிக்கின்ற காரணம். அதாவது ஒவ்வொரு வருடமும் பெருமான தேய்வு வரும். ஒரு ஆண்டுக்கான பெருமான தேய்வு தொகை, அதாவது பெருமான தேய்வின் பெருமதியை தீர்மானிக்கின்ற காரணிகள் எவ்வளவு கேட்கிறாரு. ஒரு சொத்துல ஒவ்வொரு ஆண்டும் பெருமான தேய்வு செய்யப்படும். அந்த பெருமான தேய்வினை தொகையினை நன்றாக பெருமான தேய்வோட பெருமதியினை தீர்மானிக்கின்ற காரணிகள் இருக்கிறாங்க. ஆகவே இந்த பெருமான தேய்வு கணிப்பிடுவதற்கான சமன்பாடு அதுல வார மூன்றும் தான் அந்த தொகையை தீர்மானிக்கின்ற காரணிகளாக காணப்படுகின்றது. அந்த மூன்றுலையும் மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் பெருமான தேய்வோட தொகையும் மாறும். ஆகவே பெருமான தேய்வு தொகையின் தீர்மானிக்கின்ற காரணிகள் ஒன்று சொத்தின் கிரயம், சொத்தின் கிரயம். இரண்டாவது அதன் எஞ்சிய பெறுமதி அல்லது இழிவு பெறுமதி அல்லது இழிவு பெறுமதி. மூன்றாவது சொத்தின் பயன்தரு ஆயுட்காலம் அல்லது பயன்படு ஆயுட்காலம் அல்லது பயன்படு காலம். சொத்தின் பயன்தரு ஆயுட்காலம். இந்த மூன்றும் தான் தீர்மானிக்கும். எப்படி தீர்மானிக்கும்? அந்த பெருமதியை தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது மோட்டார் வாகனத்துல கிரயம் 5,60,000. மோட்டார் வாகனத்தின் கிரயம் 5,60,000. அதன் எஞ்சிய பெருமதி 60,000. ஆகவே அதை பயன்படுத்தி எதிர்பார்க்கின்ற காலம் 10 வருடம். இப்ப பெருமான தேய்வோட பெருமதியை இந்த மூணு தான் தீர்மானிக்கும். பெருமான தேய்வு தொகையை இந்த மூணு தான் தீர்மானிக்கும். இந்த மூணுலையும் ஏதாவது ஒரு இடத்த மாற்றம் வரும்டா மீண்டும் வேற ஒரு பெருமான தேய்வு வரும். அப்ப பாருங்க, இந்த பெருமான தேய்வு எவ்வளவு வரும்? 50,000. இந்த 50,000 தீர்மானிச்சது இந்த மூன்று காரணி. இந்த மூன்று காரணிகள்ல எவ்வளவு ஒரு இடத்த மாற்றம் ஏற்படுகின்ற போதோ இந்த பெருமான தேய்வு தொகை மாறும். பார்ப்போம். இப்ப சொத்தின் கிரயம் 5,60,000. பயன்தரும் ஆயுட்காலம் 60,000. இதனை பயன்படுத்த எதிர்பார்க்கின்ற பயன்தரும் ஆயுட்காலம் 5 வருடங்கள். இப்ப இதுல மாற்றம் அடைந்தால் இப்ப அந்த பெருமான தேய்வு தொகை மாறுகின்றது. அப்ப பெருமான தேய்வு தொகையை தீர்மானிக்கின்ற காரணம் இது மூணு தான். இந்த மூணுல எவ்வளவு ஒரு மாற்றம் ஏற்பட மாறுகிறது. 5,60,000 5 லட்சம், 5 லட்சத்தை 5 வருஷத்துல பிரிச்சால் 1 லட்சம். ஆகவே ஒரு ஆண்டுக்கான பெருமான தேய்வு 1 லட்சமாக மாறும். அப்ப பெருமான தேய்வு தொகையை தீர்மானிக்கின்ற காரணிகள், பெருமான தேய்வு தொகையை தீர்மானிக்கின்ற காரணிகள் இந்த மூன்றுமாகத்தான் காணப்படும். வேறு இதுல மாற்றம் ஏற்பட்டாலும் நான் ஒரு இடத்தை போட்டு காட்டணும். மூன்றிலும் மாற்றம் ஏற்பட்டுதான். ஆகவே அந்த பெருமான தேய்வு தொகையை தீர்மானிக்கின்ற காரணி இது மூன்றுமாக காணப்படும் என்பதை விளங்கிக் கொண்டால் சரி. அடுத்தது பெருமான தேய்வினை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு. பெருமான தேய்வினை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு. உங்களுக்கு தெரியும், குறித்த சொத்தின் பெருமான தேய்வு கணக்கு வரவு குறித்த சொத்தின் இந்த சொத்தின் இப்ப தரலையே குறித்த சொத்தின் பெருமான தேய்வு கணக்கு வரவு. பெருமான தேய்வு கணக்கு வரவு குறித்த சொத்தின் பெருமான தேய்வு கணக்கு வரவு. திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு. திரண்ட மொத்த பெருமான தேய்வு கணக்கு செலவு. அவ திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு. அல்லது இந்த திரண்ட பெருமான தேய்வுக்கு பதிலாக இன்னொரு பேர் வாய்ப்பாங்க, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு. உங்களோட டியூட்ல இல்லாமல் தெரியும், தேவை என்றால் எழுதிக் கொள்ளுங்கள். பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. இதுல குறித்த சொத்தின் பெருமான தேய்வு கணக்கு முடிவுறுத்தப்பட்டு இலாப நட்ட கூட்டுக்கு போகும் அல்லது வருமான கூட்டுக்கு போகும். இலாப நட்ட கூட்டுக்கோ அல்லது வருமான கூட்டுக்கு போகும். இந்த பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு முடிவுறுத்தப்பட்டு அது நிதி நிலைமை கூட்டுக்கு போகும். நிதி நிலைமை கூட்டு, பைனான்சியல் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, அது நிதி நிலைமை கூட்டுக்கு போகும். அவை இதனை நீங்க தேவையானவர்கள் டியூப்ல எழுதி கொள்ளுங்கள். அடுத்தது நீங்க பாருங்க, சொத்தின் கிரயம் என்றா என்னன்னு சொல்லி டியூப்ல இருக்குது. இதுவும் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும்.
சொத்தின் கிரயம். நாங்க கிரயம் என்றா நோமலாக சொல்வது சொத்தை வந்து கொள்விலை பெறுமதி, அதாவது குறித்த ஒரு சொத்தை வாங்கிய பெறுமதியை தான் நாங்க கிரயம் என்று சொல்லி சொன்னோம். இப்ப நாங்க சொத்தின் கிரயம் என்னன்னு பாருங்க. ஒரு சொத்தின் கிரயம் வந்து சொத்தினை கொள்வனவு செய்து அல்லது கட்டுமானம் செய்து, கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்மாணம். கட்டுமானம் என்பது நிர்மாணம். உதாரணத்துக்கு கட்டடம் கட்டியது, என்ன கப்பல் கட்டுதல், அவை அவ்வாறு செய்வதுதான் கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்மாணம். அப்போ ஒரு சொத்தினை கொள்வனவு செய்து அல்லது நீங்களாகவே நிர்மாணம் செய்து அதனை பயன்பாடு நிலைக்கு கொண்டு வரும் வகையில், அதை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வரும். இப்ப கட்டடம் கட்டி குறைவு இருந்தால் அது சொத்து அல்ல, அது பூரணப்படுத்தப்பட வேண்டும். பூரணப்படுத்தப்பட்டு பயன்படுத்த தயாராக இருக்கின்றதுதான் பயன்பாடு நிலை என்று சொல்லுவோம். அந்த பயன்பாடு நிலைக்கு கொண்டு வரும் வகையில் வரையில் ஏற்பட்ட அனைத்து செலவுகளையும் உள்ளடக்கியதாக காணப்படும். அதாவது ஒரு சொத்தின் கிரயம் வந்து ஒரு சொத்தினை கொள்வனவு செய்ததிலிருந்து அல்லது கட்டுமானம் கட்டுமானம் செய்து அதனை பயன்பாடு நிலைக்கு கொண்டு வரும் வரையில் ஏற்பட்ட அனைத்து செலவுகளையும் அனைத்து கிரயங்களையும் உள்ளடக்கியதான் ஒரு சொத்தின் கிரயமாக காணப்படும். ரைட். அந்த கிரயமானது சொத்துக்களை பயன்பாடு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்ப அல்லது தொடக்க பரிச்சார்த்த செலவுகளை உள்ளடக்கி காணப்படும் என்று சொல்றாரு. சொத்து கிரியத்துக்குள்ள ஆரம்ப பரிச்சார்த்தம், ஒரு இயந்திரம் ஒண்ணு வாங்குறீங்க, அதை ஆரம்பத்துல பரிச்சார்த்தம் செய்து பாக்குறீங்க, அந்த செலவு சொத்தின் கிரியத்துக்குள்ள சேர்க்கப்படும் என்று சொல்லாங்க. பார்ப்போம். உதாரணம் தர பாருங்க. அந்த சொத்தின் கிரியத்துக்குள்ள கொள்வனவு கிரியம் காணப்படும், அதாவது வாங்கின விலை காணப்படும். அதோட இறக்குமதி தீர்வை, வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்கின்ற போது அங்கே கஸ்டம் சுங்க திணைக்களத்துல ஒரு தீர்வை அளவிடப்படும். அது இறக்குமதி தீர்வை, அதாவது வரி ஒன்று விதிக்கப்படும். அதனை நாங்கள் சொல்வது டெக்ஸ் இம்போர்ட்டட், அதாவது இறக்குமதி தீர்வு என்று சொல்லுவோம். மற்றும் இம்போர்ட் டெக்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி மீளப்பெறப்படாத வேறு வரிகள் காணப்படுமாக இருந்தால், மீளப்பெறப்படாத திருப்பி செலுத்த முடியாது, அதாவது வெட் வரி மீளப்பெறப்படக்கூடிய அது வராது. வெட் தவிர்ந்த வேறு மீளப்பெற முடியாத வரிகள் காணப்படுமா இருந்தால் அந்த வரிகள் வரும். அதே மாதிரி ஏதும் சட்ட செலவுகள், ஆரம்பத்தில் ஏதும் சட்ட செலவுகள் செய்திருந்தால் அதன் பெறுமதியும் கொள்வனவு கிரியமாக காணப்படும். அதே மாதிரி சொத்தினை நிறுவனத்துக்கு கொண்டு வருவதற்கான போக்குவரத்து கிரியம் வரும். அதே மாதிரி அந்த அந்த சொத்தை வந்து நிறுவுவதற்கு, நிறுவனத்துல இயந்திரம் சொன்னா அதை கொண்டு வந்து நிறுவுவதற்கு ஏற்படுகின்ற செலவு, அதனுடைய தொடர்புடைய கூலிகள், ரைட். அதே மாதிரி பரிசார்த்த உற்பத்தி செலவுகள், ஆரம்ப பரிசார்த்த உற்பத்தி செலவுகள் கொண்டு போய் சொத்தின் கிரியத்துக்குள் உள்ளடங்கும். ரைட். அதை எல்லாத்தையும் கூட்டி வருவதுதான் சொத்தின் கிரியமாக நாங்கள் கருதல் வேண்டும் என்று சொல்றார். ரைட். பார்ப்போம். அதோடு எங்களுக்கு அடுத்த முக்கியமான விடயம் பெருமான தேர்வு கணிப்பிடப்படும் முறைகள். 2 முறையில நாங்க பெருமான தேர்வுகளை கணிப்பீடு செய்வோம். ஒன்று நேர்கோட்டு முறை, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அடிச்சதும், அடுத்து வந்து ஒடுங்கு பாக முறை அல்லது குன்றும் மீதி முறை அல்லது குறைந்து செல் மீதி முறை என்று நாங்கள் சொல்லுவோம். இதை சொல்றது ரெடியூசிங் பேலன்சிங் மெத்தட் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட். ஆகவே நேர்கோட்டு முறை, ஒடுங்குவாக, இந்த 2 முறைகளும் தான் பெருமான தேர்வு கணிப்பிடப்படுகின்றது. இன்னும் நிறைய முறைகள் இருக்குது, ஏஎல்ல 2 முறை தான் இருக்குது, பார்ப்போம். ரைட். இப்ப நாங்க நேர்கோட்டு முறைன்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். அதுல உதாரணங்கள் செஞ்சு பார்ப்போம். நேர்கோட்டு முறை அல்லது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், அதுல வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. அதாவது நேரடியாக ஒரு பிரச்சனையும் இல்லை, நேரடியாக சொத்தின் தேய்வடையக்கூடிய பெறுமதியை அதன் பயன் தரும் ஆயுட்காலத்தினால் வகுத்து பெறப்படுவதுதான் நேர்கோட்டு முறை என்று நாங்க சொல்லுவோம். இந்த நேர்கோட்டு முறையில வந்து உதாரணம் 1 டியூட்ல இருக்குது பாருங்கள். உதாரணம் 1 பாருங்கள். கட்டிடம் ஒன்றின் கிரியம் ரூபாய் 9,95,000. இக்கட்டிடத்தின் பயன் தரும் ஆயுட்காலம் 10 ஆண்டுகளாகும். அவை 10 வருடங்களுக்கு பயன்படுத்த எதிர்பார்க்கின்றார். 10 ஆண்டுகளின் பின்னர் இதன் இழிவு பெறுமதி 95,000 ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப 10 வருடம் பயன்படுத்திய பிறகு இந்த கட்டிடத்துல பெறுமதி 95,000. மேலும் இக்கட்டிடத்துக்கு நேர்கோட்டு முறையில் தேய்வு கணிப்பிடப்படுகிறது. வேண்டப்படுகிறது பாருங்க. வேண்டப்படுவது பாருங்க. முதலாவது ஆண்டுக்கான பெருமான தேய்வு தொகை, அதாவது முதலாவது ஆண்டுக்கான பெருமான தேய்வு தொகை தான் அவர் கேட்கின்றார். அவை ஆண்டுக்கான பெருமான தேய்வு தொகை நாங்கள் கணிப்போம். உதாரணம் 1 முதலாவது கேள்விக்குரியது. ஆண்டுக்கான பெருமான தேய்வு, அவை ஆண்டுக்கான பெருமான தேய்வு சமன்
சமன்பாடு என்ன? கிரயம் கிரயம் செயல் எஞ்சிய பெறுமதி அதன் கீழ் பயன் தரும் ஆயுட்காலம். அவை கிரயம் எவ்வளவு? 9,95,000. எஞ்சிய பெறுமதி 95,000. கழித்து வருவதனை பயன் தரும் ஆயுட்காலம் 10 வருடங்கள். அவை பிரித்தால் 9,95,000 95,000 9 லட்சம். 9 லட்சத்தை 10 வருடத்தினால் பிரித்தால் 90,000. ஆகவே ஆண்டுக்கான பெருமான தேர்வு ரூபாய் 90,000. ஒரு வருடத்துக்கு 90,000 பெருமான தேர்வு செய்யப்படும். விளங்குதா? அதுல இரண்டாவது கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி, ஆண்டுக்கான பெருமான தேவினை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு மற்றும் பேரிட்டு கணக்கு கேட்கின்றார். இதனை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு பார்ப்போம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டிடம் ஆகவே கட்டிட பெருமான தேர்வு கணக்கு, கட்டிட பெருமான தேர்வு கணக்கு வரவு 90,000. கட்டிட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு, ஏற்பாட்டு கணக்கு செலவு 90,000. அல்லது கட்டிட திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு 90,000 அப்படி முடியும். கட்டிட திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு 90,000. எழுதிக் கொடுங்கள். அடுத்த பேரெட்டு கணக்குகள் கட்டிருக்காங்க. இதனுடைய தொடர்புடைய பேரெட்டு கணக்குகள், 2 பேரெட்டு கணக்குகள். கட்டிட பெருமான தேய்வு கணக்கு அல்லது கட்டிட தேய்வு கணக்குன்னு சொல்லலாம். கட்டிட பெருமான தேய்வு கணக்கு. அடுத்தது கட்டிட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு, கட்டிட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு. அவை கட்டிட தேய்வு கணக்குல வரவு பாருங்க, 90,000 ரூபாய் வரவு. வரவு வைக்கின்றேன் 90,000 ரூபாய். எங்க போகும்? கட்டிட பெருமான தேய்வு ஏற்பாட்டு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல செலவு 90,000 ரூபாய். கட்டிட பெருமான தேய்வு, கட்டிட பெருமான தேய்வு. இதனை நாங்கள் முடிக்கிறோம்னா சாதாரணமாக முடிக்கலாம். ஒன்றுதான் இதுக்காகவே 2 லைன் அடிச்சு விடுவேன். இந்த கட்டிட பெருமான தேர்வு கணக்கு எங்க போகும்? இதாக நட்ட கூட்டுக்கு போகும். ஆகவே PL கூட்டு 90,000 ரூபாய். அதோட இந்த கணக்கு முடிவடைந்து விடும். ஆனால் கட்டிட பெருமான தேர்வு ஏற்பாட்டு கணக்கு நிதி நிலைமை கூட்டு போகும். ஆகவே மீதி சென்றது மீதி வந்தது என்று வரும். ஆகவே இதையும் 2 கூட அடிச்சு நாங்கள் முடிக்கலாம். இங்க பாருங்க, மீதி சென்றதுன்னு சொல்லி இடது பக்கம் 90,000, வலது பக்கம் மீதி வந்ததுன்னு சொல்லி 90,000. இது கண்டினியூஸ். அப்போ எழுதிக் கொள்ளுங்க. மூன்றாவது கேள்வி, முதலாம் ஆண்டிற்கான தேவை தொகையினை காட்டக்கூடியவாறு சுருக்கப்பட்ட வருமான கூற்று மற்றும் நிதி நிலைமை கூற்று. நாங்கள் சொன்னதானே, பெருமான தேய்வு கணக்கு முடிவுறுத்தப்பட்டு நிதி வருமான கூட்டுக்கு போகும். அதே மாதிரி பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு முடிவுறுத்தப்பட்டு நிதி நிலைமை கூற்றில் காட்டப்படும் என்று சொன்னோம். அதை காட்டட்டாம் என்று சொல்றாரு. ஆகவே வருமான கூற்றுல இந்த கட்டடத்துல பெருமான தேய்வு நிர்வாக செலவின் கீழ் காட்டப்படும். ஆகவே நாங்கள் வருமான கூற்று நடிப்போம். வருமான கூற்று ரூபா நிர்வாக செலவின் கீழ், நிர்வாக செலவு அதன் கீழ் கட்டிட பெருமான தேய்வு, கட்டிட பெருமான தேய்வுன்னு சொல்லி 90,000 ரூபாய் காட்டப்படும். அதே மாதிரி நிதி நிலைமை கூற்று
நிதி நிலைமை கூற்று. நிதி நிலைமை கூற்றுல இங்க கிரயம் காணப்படும். கிரயம் இங்க திரண்ட தேய்வு, மொத்த தேய்வு காணப்படும். இங்க நிகர மீதி அல்லது தேறிய பெறுமதி, நிகர மீதி காணப்படும். அவை கிரயம் மோட்டார் வாகனத்துல நாங்க பதிவோம். நடைமுறை அல்லா சொத்து ஹெடிங், நடைமுறை அல்லா சொத்து. அதன் கீழ் கட்டிடம், கட்டிடத்துல பெறுமதி கிரயம் 9,95,500. அதற்குரிய நடப்பாண்டு தேவை, திரண்ட தேவை 90,000. இதுதான் தேய்மான ஏற்பாட்டு கணக்கில் காணப்பட்ட மீதி. தேய்மான ஏற்பாட்டு கணக்கில் காணப்பட்ட மீதி தான் நிகர மீதி 9,05,000 தேறிய பெறுமதி. இதுதான் எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வியை பாருங்க. 4வது கேள்வி. 3 ஆண்டுகள் முடிவில் கட்டிடத்தின் திரண்ட தேவை தொகை. அப்ப இது 3ஆம் கேள்வியை விட 4ஆம் கேள்வி. 3 ஆண்டுகள் முடிவில் கட்டிடத்தின் திரண்ட பெருமான தேவை. 3 ஆண்டுகள் முடிவில் கட்டிடத்தின் திரண்ட தேய்வு, அதாவது மொத்த தேவை. 3 ஆண்டுகளுக்குமான மொத்த தேவை எவ்வளவு? அது எங்களுக்கு 1 ஆண்டுக்கான தேவை தெரியும். அதாவது நேர்கோட்டு முறையில இருக்கிற ஒரு நன்மை இதுதான். இலேசாக நாங்க பெருமான தேய்வு தொகையை கண்டுகொள்ளலாம். எத்தனை வேடங்கள் இருந்தாலும் இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதுதான் இந்த முறையில காணப்படுகின்றது, நேர்கோட்டு முறையில காணப்படுற நன்மை. அப்ப பாருங்க, 1 ஆண்டுக்கான பெருமான தேவை தொகை உங்களுக்கு தெரியும். 1 ஆண்டுக்கான பெருமான தேவை உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எவ்வளவு? 90,000 ரூபாய். இதை நாங்கள் கண்டுபிடிச்சது. ஆகவே 3 ஆண்டுக்கான திரண்ட பெருமான தேவை, அதாவது கூட்டியது திரண்ட பெருமான தேவை மொத்தம், அதாவது 1 வருஷத்துக்கு 90,000, 2வது வருடமும் 90,000, 3வது வருடமும் 90,000. 3 90,000 கூட்டினது 2,70,000. அதுதான் 3 ஆண்டுக்கான திரண்ட பெருமான தேவை சமன் 90,000 தர 3 சமன் ரூபா 2,70,000. இதுதான் 3 ஆண்டுக்கான திரண்ட தேய்வாக காணப்படுகிறது. 3 ஆண்டுக்கான திரண்ட தேய்வு. 5வது, 6 ஆண்டுகள் முடிவடைந்ததன் பின்னர் இதன் தேய்வடையத்தக்க பெறுமதி. அண்டர்லைன் பண்ணுங்க, தேய்வடையத்தக்க பெறுமதி. 6 ஆண்டுகள் முடிவடைந்ததன் பின்னர் இதன் தேய்வடையத்தக்க பெறுமதி எவ்வளவு இருக்கிறார்? அவை தேய்வடையத்தக்க பெறுமதி என்பதை அண்டர்லைன் பண்ணுங்க. 5வது கேள்வி, தேய்வடையத்தக்க பெறுமதி. ஆறு ஆண்டுகள் முடிவடைந்ததன் பின்னர், 6 ஆண்டுகள் முடிவடைந்ததன் பின்னர் தேய்வடையத்தக்க பெறுமதி. தேய்வடையத்தக்க பெறுமதி 6 ஆண்டுகள் முடிவடைந்ததன் பின்னர் தேய்வடையத்தக்க பெறுமதி. ஆகவே இதுல முதலாவது எங்களுக்கு தேவை 6 ஆண்டுகளுக்கான தேய்வு எவ்வளவு, மொத்த தேய்வு, திரண்ட தேய்வு எவ்வளவோ என்பதை கண்டுபிடிக்கணும். ஆகவே நாங்கள் இதுல காண்ட வேண்டும். முதலாவது 6 ஆண்டுகளுக்கான திரண்ட பெருமான தேய்வு, திரண்ட பெருமான தேய்வு சமன் 1 ஆண்டுக்கான திரண்ட தேய்வு 90,000 தர 6 ஆண்டுகளுக்கு 540,000 ரூபாய். 6 ஆண்டுகளுக்கான தேய்வு 540,000. நாங்க ஏற்கனவே தேய்வடையக்கூடிய பெறுமதிக்கு 2 சமன்பாடு பார்த்திருக்கிறோம். ஒன்று, தேய்வடையக்கூடிய பெறுமதி சமன் சொத்தின் கிரயம் எஞ்சிய பெறுமதி, சொத்தின் கிரயம் எஞ்சிய பெறுமதி என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அல்லது பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சொத்து ஒன்று இடை நடுவே பெருமான தேய்வடையக்கூடிய பெறுமதி கேட்டால் சொத்தின் கிரயத்திலே இருந்து அதன் திரண்ட பெருமான தேவையும் கழிக்க வேண்டும், அத்தோடு எஞ்சிய பெறுமதியையும் கழிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில 6 ஆண்டுகளின் பின்னர் தேய்வடையத்தக்க பெறுமதி. ஆகவே 6 ஆண்டுகளின் பின்னர் தேய்வடையத்தக்க பெறுமதி, தேய்வடையத்தக்க பெறுமதி சமன் கிரயம். இந்த 6 ஆண்டுகளுக்கும் தேய்வடைந்து அதிகம், அந்த தேவை கழிக்க வேண்டும். கிரயம்
சய திரண்ட தேய்வு, திரண்ட பெருமான தேய்வு அல்லது திரண்ட தேய்வு, சக எஞ்சிய பெறுமதி, எஞ்சிய பெறுமதி. அவை சொத்தின் கிரயம் எவ்வளவு? 9,95,000 மைனஸ் 6 ஆண்டுகளுக்குமான திரண்டு தேவை எவ்வளவு? 5,40,000. 5,40,000. சக எஞ்சிய பெறுமதி 95,000. இப்ப பாருங்க, 6 ஆண்டுகளுக்கு பின் தேய்வடையத்தக்க பெறுமதி வரும். இது ரெண்டையும் கூட்டி கழிக்க வேண்டும். ஆகவே 9,95,000 சய 6,35,000. பிரேக்கெட் எடுத்தாலும் ஒண்ணும் இல்லை. 6,35,000 கழித்தால் 3,60,000. 3,00,000 ரூபா 3,60,000 இன்னும் மீதமாக காணப்படும். அந்த கருத்து இன்னும் தேய்வடைகிறதுக்கு இருக்கி 3,60,000. ரைட். அப்ப இந்த 3,60,000 எவ்வளவு காலத்துக்கு இருக்கணும் பாருங்க. ஒரு வருடத்துக்கு 90,000 வேண்டா, 10 வருடத்துக்கு பாவிக்கலாம் வேண்டாம் தந்திருக்காரு. அதுல 6 வருடம் முடிச்சு. இந்த 3,60,000 இன்னும் 4 வருடத்துக்கு பாவிக்கலாம். ஒரு வருடத்துக்கு 90,000, 36. அவை இன்னும் 4 வருடங்களுக்கு தேய்வடைவதற்கு காணப்படும். அவை தேய்வடையத்தக்க பெறுமதி கண்டுபிடிக்கிற முறை இதுதான். விளங்கி கொண்டு நினைக்கிறேன். டவுட் அடக்க இல்லைங்க. 2வது உதாரணத்தை பாருங்க. வணிகம் ஒன்று 2023 4/1 ரூபாய் 4,25,000 பெறுமதியுடைய மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்தது. இதற்கு ஆண்டுதோறும் 10% நேர்கோட்டு முறையில் தேய்விடப்படுகிறது. இது சதவீதத்தில் தான். இதன் இழிவு பெறுமதி ரூபாய் 25,000 என மதிப்பிடப்பட்டது. இங்க வந்து பயன்தர் வாய்க்காலம் தந்திருக்கிறாரா? மறைமுகமாக தந்திருக்காங்க. வீதத்தில் தந்திருக்க 10% சொன்னால் ஒரு பொருள் எத்தனை சதவீதம் பாருங்க, விளங்கிக் கொள்ளணும். 100%. 10% தாரான்னு சொன்னா எத்தனை வருஷத்துக்கு பாவிக்கும்? 10 வருடத்துக்கு பாவிக்கும். ஒரு வருஷத்துக்கு 10% வேண்டா, 100% 10 வருடங்கள் பாவிக்கும். அதுதான் மறைமுகமாக. அவை நாங்கள் 10 வருடம் என்று போடுவதில்லை, 10% கால்குலேஷன் செய்வோம். அவர் தார முறைப்படிதான் செய்யணும். வேண்டப்படுவது பாருங்க, 2024 3/31 முடிவடைந்த ஆண்டுக்கான பெருமான தேவை தொகை. அப்ப எப்ப இது வாங்குறாரு? 2023 4/1 வாங்குறாரு. அவர் முதலாவது கேள்வி 2024 3/31. அப்ப 2023 4/1க்கும் 2024 3/31க்கும் இடையிலான கால பகுதி ஒரு வருடம், 1 இயர். இந்த ஒரு வருடத்துக்கு தான் தேவை கேட்கின்றார். ஆகவே முதல் வருடத்துக்கு தேவை கேட்கிறார். ஆகவே நீங்க முதல் வருடத்துக்கு தேவை கேட்டால் எப்படி பார்ப்பீங்க? தேய்வடையக்கூடிய பெறுமதி இருக்கும். தேய்வடையக்கூடிய பெறுமதியை முதலாவது நாம் எடுக்கணும். இந்த கணக்கிலே பயன்தர் வாய்க்காலம் தரப்படவில்லை. ஆகவே தேய்வடையக்கூடிய பெறுமதி தான் எடுக்கணும். தேய்வடையக்கூடிய பெறுமதி பாருங்கள், தேய்வடையக்கூடிய பெறுமதி சமன் கிரயம் கோஸ் மைனஸ் எஸ் எஞ்சிய பெறுமதி. ஆகவே சி மைனஸ் எஸ் கிரயம் செய்ய எஞ்சிய பெறுமதி. கிரயம் 4,25,000. அதிலிருந்து கழிக்கப்பட வேண்டும் 25,000. கழித்தால் தேய்வடையக்கூடிய பெறுமதி 400,000. ரூபாய் 400,000 தேய்வடையக்கூடிய பெறுமதி. இதற்கு தான் இப்ப என்ன செய்யணும்? ஆண்டுக்கான பெருமானத்தை காண வேண்டும். ஆகவே 2024 3/31 முடிவடைந்த ஆண்டுக்கான பெருமான தேய்வு சமன் 100க்கு 10% பெற 400,000. எவ்வளவு? 40,000. 40,000 ரூபாய் ஆண்டுக்கான பெருமான தேவை. 2024 3/31 முடிவடைந்த முதல் வருடத்துக்கான தேவை 40,000. 4,00,000க்கு 10%. எழுதிக் கொள்ளுங்கள். 2வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 24 3/31 முடிவடைந்த ஆண்டுக்கான பெருமான தேவையை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு மற்றும் பேரிட்டு கணக்கு. இது வளமையானதான். நாட்குறிப்பு பதிவு கேட்கின்றார். ஆகவே மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்கு வரவு ரூபாய் 40,000. மோட்டார் வாகன திரண்ட பெருமான தேய்வு கணக்கு செலவு ரூபாய் 40,000. இந்த திரண்ட பெருமான தேய்வு கணக்கு பதிலாக மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு
ரூபாய் 40,000. அவ்வாறு எழுதலாம். நான் விளம்பரம் எழுதவில்லை, விளம்பரம் தேவையில்லை. இதோடமான பேரேட்டு கணக்குகள் மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்கு, மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு. மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்குல வரவு 40,000. அது மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஆக மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்கு 40,000. இதனை முடித்தால் PL 40,000, இங்கே மீதி சென்றது 40,000, மீதி வந்தது 40,000. எழுதிக் கொள்ளுங்கள். இரண்டாவது கேள்வி விடை. மூன்றாவது கேள்வி பாருங்க. 2024 3/31 முடிவடைந்த ஆண்டுக்கான தேய்வு தொகையினை காட்டக்கூடியவாறு சுருக்கப்பட்ட வருமான கூற்று மற்றும் நிதி நிலைமை கூற்றும். அந்த குறிப்பிட்ட ஆண்டில் முடிவடைந்த தேய்வு தொகையினை காட்டக்கூடியவாறு வருமான கூற்றும், அடுத்தது நிதி நிலைமை கூற்றும் கேட்கின்ற. ஆகவே பாருங்க, மூன்றாவது கேள்வி. வருமான கூற்று ரூபா நிர்வாக செலவு. இது மோட்டார் வாகனம் என்பதனால இது விநியோக செலவாக, மோட்டார் வாகனம் நிறுவனத்துல விற்பனை விநியோகத்துக்கு பயன்படுத்தினால் இது விநியோக செலவினால் காட்டப்படும். ஆகவே விநியோக செலவு அதன் கீழ் மோட்டார் வாகன பெருமான தேய்வு, மோட்டார் வாகன பெருமான தேய்வு 40,000. நிதி நிலைமை கூற்ற பாவம். நிதி நிலைமை கூற்று இது கிரயம், இது திரண்ட தேய்வு செல்வம், திரண்ட தேய்வு, இது நிகர மீதி. நடைமுறை அல்லா சொத்து, அதன் கீழ் மோட்டார் வாகனத்தில் பெறுமதி எழுதப்பட வேண்டும். மோட்டார் வாகனம் அதனுடைய கிரயம் 4,25,000. திரண்ட தேய்வு ஒரு வருடத்துக்கான தேர்வு தான் இருக்குது 40,000 கழிச்சால் 3,85,000 நிகர மீதி. இதுதான் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடை. நான்காவது கேள்வி. 2027 3/31 நிதியாண்டு முடிவில் மோட்டார் வாகனத்தின் திரண்ட வருமான தேய்வு. 2027 3/31 நிதியாண்டுல திரண்ட வருமான தேவை வழங்குவாங்க. திரண்ட வருமான தேவைனா அது விரைக்குமான தேவை, மொத்த தேவை கேட்கின்றார். எப்ப ஆரம்பிக்குது? நிறுவனம் பாருங்க 2023 4/1 ஆரம்பிக்குது. அப்ப எத்தனை வருஷத்துக்கு தேவை பார்க்கணும்? நான்காவது 2027 3/31 வரையிலான காலப்பகுதிக்கான திரண்ட பெருமான தேய்வு, திரண்ட பெருமான தேய்வு இருக்கின்ற. திரண்ட பெருமான தேய்வு இருக்கின்ற. அவை இந்த 2027 3/31 வரைக்குமான காலப்பகுதி எவ்வளவு? வாங்கினத்திலிருந்து கழித்து பார்க்க வேண்டும். அதாவது 2023 4/1 ஆரம்பிக்கின்றது. அவை 2027 3/31 வரை காண வேண்டும் என்றால் 2027 3/31 2023
4 கழிக்கப்படும். ஏன் ஆரம்ப தேதியை கழிக்கப்படும், இறுதி தேதியிலிருந்து ஆரம்ப தேதியை கழிக்கும். அவை இதுவரைக்குமான காலப்பகுதியை காண வேண்டும். 31 ஒன்று போனால் 30, 3ல 4 போகாது. அவை எங்கிருந்துள்ள கடன் வாங்கணும். அவை இது ஒரு வருடம் என்றால் 12 மாதம். இந்த மாதத்தோட கூட்டினால் 12 மாதம் இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகும். 12 மாதமும் 3 மாதமும் 15 மாதம். 15 மாதத்துல 4 போனால் 11 மாதம். அவை இடத்தில் 6 காணப்படுகின்றது. 6 3 போனால் 3. அவை 3 வருடங்களும் 11 மாதம் 30 நாள். இதனுடைய கருத்து 11 மாதம் 30 நாள் சொன்னால் ஒரு வருடம் 12 மாதம். ஆகவே இதனுடைய கருத்து 4 வருடங்கள், 4 years. 4 வருடங்களுக்கான திரண்ட வருமானத்தை கேட்கின்றார். அடுக்க திரண்ட வருமானத்தை. அப்ப எங்களுக்கு தேசிய இதுல காலப்பதிவு தந்திருக்கிறார். 4 வருடங்கள் கேட்காமலுக்கு 2027 3/31 வரையிலான திரண்ட வருமானத்தை எடுக்கின்றார். அவை 2027 3/31 வரையிலான திரண்ட தேய்வு பாருங்கள் 4 வருடம். அவை ஒரு வருடத்துக்கான தேவைகளை தெரியும். ஒரு வருடத்திற்கான வருமான தேய்வு சமன் ரூபா 40,000 நாங்கள் கண்டுபிடித்தது. ஆகவே 4 வருடங்களுக்கான பெருமான தேய்வு 4 வருடங்களுக்கான பெருமான தேய்வு சமன் 40,000 தர 4 சமன் 1,60,000 ரூபாய். 1,60,000 ரூபாய். ஆகவே 2027 3/31 திரண்ட பெருமான தேய்வு சமன் ரூபா 1,60,000. விளங்கி நினைக்கிறேன். சிம்பிள் கேள்வி. 5வது 2030 3/31 நிதியாண்டு முடிவடைந்த பின்னர் இது தேய்வடையத்தக்க பெறுமதியா? அப்ப 2030 பிறகு தேய்வடையத்தக்க பெறுமதி என்கிறார். அவைகளுக்கு 2030 வரைக்குமான காலப்பகுதி தெரியணும், எத்தனை வருடங்கள் சொல்லி. அவை நாங்கள் 2030 3/31 இருந்து 2023 வாங்கினது 4/1 வரையான காலப்பகுதியை கழிச்சால் எத்தனை வருடங்கள் பார்க்கலாம். 30 15 15ல 4 போனால் 11, இங்க 9க்கு 9 3 6. அவை 6 வருடம் 11 மாதம் 30 நாள். ஆகவே ஈக்குவல் 7 வருடம் 7 years. 7 வருடங்களின் பின்னர் தேய்வடையத்தக்க இருக்கிறார். ஆகவே எங்களுக்கு 7 வருடத்துக்கான பெருமான தேய்வு தெரியும். அதாவது திரண்ட பெருமான தேய்வு தெரியும். 7 வருடங்களுக்குமான திரண்ட பெருமான தேய்வு தெரியணும். ஆகவே எங்களுக்கு முதலாவது கேள்வி தெரியும். 2030 3/31 திரண்ட பெருமான தேய்வு தெரியும். திரண்ட பெருமான தேய்வு சமன் இது 7 வருடங்கள் தெரியும். ஒரு வருடத்துக்கு 40,000 தர 7 வருடம் 7 years. 7 வருடத்துக்கு ரூபா 2,80,000 தேய்வடைந்திருக்கும். இதுதான் திரண்ட தேய்வு 7 வருடத்துக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் 2030 முடிவடைந்த ஆண்டுக்கான தேய்வடையத்தக்க பெறுமதி. அப்ப 2000 அடுத்த கேள்விக்கு வருவோம். 2030 3/31 முடிவடைந்த ஆண்டுக்கான தேய்வடையத்தக்க பெறுமதி. தேய்வடையத்தக்க பெறுமதி சமன் எங்களை சமன்பாட்டை போடுங்க. கிரயம் செய்ய திரண்ட தேய்வு செய்ய எஞ்சிய பெறுமதி. சமன்பாடு எப்படியும் போடலாம் பாருங்க. கிரயம் எவ்வளவு எங்களுக்கு 4,25,000. மோட்டார் வாகனத்தில் கிரயம் 4,25,000. திரண்ட தேய்வு 7 வருஷத்துக்கும் 280,000. செய்ய எஞ்சிய பெறுமதி 25,000. அவை 4,25,000 280,000 கழிக்க வேண்டும். 25,000 கழிக்க வேண்டும். கழிச்சால் 1,20,000 ரூபா. 1,20,000 தேய்வடையத்தக்க பெறுமதி. தேய்வடையத்தக்க பெறுமதி மொத்தம் பாருங்க 10% ஒரு வருஷத்துக்கு. அப்ப எத்தனை வருஷத்துக்கு பாதிக்கும்னு சொன்னோம் நாங்க? 10 வருஷத்துக்கு. இப்ப 7 வருஷத்துக்கு 280,000 போனால் இன்னும் 3 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 40,000 என்றால் 3 வருஷத்துக்கு 1,20,000. அவை இதுதான் 3 வருஷத்துக்கு இருக்கிற தேய்வடையத்தக்க பெறுமதி கேட்கின்றார். இதுதான் விட. 5வது கேள்வி விட எழுதிக் கொள்ளுங்கள்.
ரைட். இந்த கிளாஸ் வந்து இந்த கணக்கோட முடிக்கிறோம். அடுத்த சாப்டர் ஒடுங்குவா முறை நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நாளை இடம்பெறும். இந்த நாளை இடம்பெறுகின்ற கிளாஸ்ல அதை பார்ப்போம். ஆக எழுதாதவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள்.